இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை கிண்ணம் வந்து எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு, இது அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து, வேணும்னா உளுந்து போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். நான் வந்து உருண்டை குழம்புக்கு உளுந்து போடுறேன். இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற விட்டுறோம். நம்ம வந்து உருண்டை குழம்புக்கு பருப்பு அரைச்சிக்கிறோம். பருப்பை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பருக்கையாக வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸாக பண்ணுற அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்டு ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கிறோம். நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு இப்படி அரைச்சி வச்சுருக்கோம், பருப்பை நனைய வச்சு. இப்போ வந்து அதில் பெரிய சீரகம் போடுறோம், அடுத்து வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுக்கிட்டு வெங்காயம் போடுறோம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, இதை வந்து நம்ம உரலில் இடித்து வச்சுருக்கோம், அது போடுறோம். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா கறி வச்சுருக்கோம், இது வந்து மல்லிச்செடி, கருவேப்பிலை உருக்கி போடுறோம். தேங்காய் சில்லு பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்குறோம், அதை கருப்பு தூளாக சீவி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்படி பிணைஞ்சிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பருப்பில் வந்து உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு போட வேண்டாம். இதை மொத்தமாக பிணைஞ்சு இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறோம். பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறந்தே நம்ம குழம்புல போடணும். நம்ம அந்த பிடிச்சிருக்கிற உருண்டையை இப்போ வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறோம். இது நம்ம முழுசாக குழம்புல அப்படியே போடலாம், குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது. ஏன்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அவிச்சு போட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குழம்புல அது வாட்டு கிடக்கும் உருண்டையாகவே. இது அப்படியே வச்சு அவிய வச்சுருவோம். நம்ம இடியாப்பத்தட்டில் வச்சு அவிய வைக்கிறோம். நல்லா உருண்டை பிடிச்சி இதை அவிய வச்சு அப்புறமா நம்ம குழம்பு வந்து கொதிக்கும் போது குழம்புல தூக்கி இதை போடணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்கணும். 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் கடுகு உளுந்து போடுறோம், வெந்தயம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். நம்ம வந்து வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் வந்துருக்கு. இப்போ தக்காளி போடுறோம். அது வதங்குறதுக்கு உப்பு போடுறோம், குழம்புக்கு தேவையான அளவு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம். நம்ம இப்போ வந்து குழம்பு பொடி போடுறோம். இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காயும் கொஞ்சம் பெரிய சீரகம், அதை நம்ம ஊற்றுறோம். நம்ம மீன் குழம்பு மாதிரி இது. இப்போ வந்து நம்ம பருப்பு உருண்டைன்னு சொன்னாலும் இது மீன் குழம்பு போல் தான் வைப்போம் நம்ம. ஏன்னா அதுக்கு வந்து புளியும் ஊற்றுவோம். புளி கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியை வந்து நம்ம நிறையா ஊற்றுவோம். ஏன்னா அந்த உருண்டைக்கு வந்து நமக்கு தண்ணியை பிடிச்சி இழுக்கும். அதனால் குழம்பு வந்து தண்ணி போல் வைக்கணும். வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம உருண்டை போடும்போது சரியாகும். இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் உருண்டை, அதை வந்து குழம்புல போடுறோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே வைக்கணும். ரொம்ப தெரிய விடாமல் நம்ம குறைச்சே வச்சுருந்தோம்னா இந்த உருண்டை பூராமே இந்த குழம்புல உள்ள மசாலா பூரா உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியது. இப்போ நம்ம இறக்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த உருண்டை ஃபுல்லாமே நல்லா வெந்துருச்சு. இனிமேல் வேகிறதுக்கெலாம் தேவையில்லை. இந்த குழம்புல கிடந்துச்சுன்னா இந்த குழம்போட உரப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து அந்த உருண்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம உருண்டை குழம்பு வச்சுட்டோம், பருப்பு உருண்டை குழம்பு. இதை வந்து நைஸாக நான் அரைக்கலை, கொஞ்சம் பருவக்காய் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா மென்று திங்க முடியாது. இதுனா நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து தேங்காய் எல்லாமே இருக்கிறதுனால திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.